வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே, ஸ்டூடியோ அண்ட் கவர்மெண்ட் டிஸ்கஷன். சரி, ஒரு டைரக்டர் நான் சொல்கிற தெளிவான தானே பொறுமை கேட்டுக்குங்க. எம்எஸ்ஏ மூவி டிஸ்கஷன். அதாவது முதலாவது இந்த பூலோகத்தை ஆண்டவர் படைக்கிறப்போ ஆதாம் ஏவாளை படைத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் பல்கி பெருகிட்டாங்க. அந்த நிறையா பேரில் ஒரு சில பேர் தான் நல்லா படித்து தன்னோட வாழ்வில் நடந்து மேன்மையான நிலையில் அமைச்சிக்கிட்டாங்க. அது கிறிஸ்துவமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி. இந்து மதத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்கும். இப்போ ஈஷா ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரம்மச்சாரிஸ்துக்கெலாம் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம், 17 மணி நேரம், 16 மணி நேரம் வேலை இருக்கும். ஒரு 5 வருஷம் தொடர்ச்சி அப்படி அவங்க கடுமையாக உழைக்கிறப்போ, அதுக்கப்புறம் அவங்களோட தியான நிலையானது ஒரு இயல்பாக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த எம்எஸ்ஏ மூவியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல டைரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த கேமரா ஆன் சொல்லும்போது தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதனால் ஒரு பதமாக இருப்பாங்க. அடுத்து உளவியல் ரீதியாக ஒரு மனதின் நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டி போடுதல் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். அவரை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா யாம் வெற்றியாளர் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இருவர் இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஓடுங்க, இந்த மாதிரி நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், அதுக்கப்புறம் வாள் சண்டை, அதுக்கப்புறம் அந்த குதிரை பந்தயம், இன்னும் கூட சில தமிழகத்தில் ஒரு பெரிய கல் ஒன்று இருக்கும், அந்த கல் தூக்கணும். இந்த மாதிரி நிறையா விளையாட்டு போட்டியெல்லாம் இருக்கும். அடுத்து சில வெளிநாடுகள் எல்லாமே அந்த ரிங்கில் ஃபைட் பண்ணுவாங்க. நீங்கள் பெரியாளா நான் பெரியாளா அப்படின்றது ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மனதின் நிலையில், உளவியல் ரீதியான நிலையில் பெண்ணிகளை பொறுத்த வரைக்கும் அந்த கலவையில் ஒரு வெற்றி கொண்டுட்டோம் அப்படின்னா அவங்க வெற்றியாளர் அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு உளவியல் ரீதியான ஒரு எண்ண நிலை இருக்குது. அது ஸ்கூல் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்லித்தரணும். சில ஜப்பான் ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னு வச்சிங்க, ஸ்கூல்லேயே வந்து டிரைவிங்லாம் சொல்லித்தருவாங்க, நீச்சல் சொல்லித்தருவாங்க, ஸ்கூல்லேயே லைசன்ஸும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த மாதிரி சில அப்ராக்டிஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, நான் மேக்ஸ் பயாலஜி தான் படித்தேன். அதனால் இந்த மருத்துவ சம்பந்தமான ஒரு படிப்பு, அதுக்கப்புறமும் நிறையா கோர்ஸில் படித்தேன். அதனால் அந்த ஹியூமன் பயாலஜிக்கல் சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக உணர்வு நிலையை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, கலவையிலே தோது பார்த்தோம் அப்படின்னா தோதாகாது. ஏன் அப்படின்னா, இன்னும் நிறைய படிநிலை இருக்குது. இப்போது இது ஒரு சப்ஜெக்ட்னு வச்சிங்கன்னா நிறையா சப்ஜெக்ட் இருக்குது. அது இன்னும் நிறையா அருமையாக இருக்கும். அதாவது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா டோபமைன். ஓகே, இப்போது அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க, மனித மனநிலையானது ஒரு ரோபோட்டிக் சிஸ்டம் மாதிரி தான் அப்படின்றாங்க. அப்படின்றப்போ அந்த டோபமைன் பொறுத்த வரைக்கும் நிறைய வகையில் இருக்குது. கலவையில் மட்டும் கிடையாது. நல்ல ஒரு விளையாட்டு போட்டி, நல்லா அப்படியே ஓடி ஆடி விளையாண்டு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு உறக்கம், நல்ல உணவு, நல்ல ஒரு வாழ்வியல் அப்படின்றது ஒரு நல்ல டோபமைன் தான். ஓகே, இன்னும் சில சித்தர்கள்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க இயல்பாகவே ஒரு டோபமைன் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வெளியே போயிட்டு தன்னுடைய அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷத்தை வந்துட்டு அவங்க தேடணும் அப்படின்ட்டு இல்லாமல், அவங்க தியானம் செய்கிறப்பயோ எல்லாமே தோதாகும் அப்படின்ற மாதிரி அவங்க அமைச்சு வச்சுருந்தாங்க. எல்லாம் மருத்துவ சம்மந்தமான படிப்பெல்லாம் அவங்க ஓரளவு தோது பார்த்ததுனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, ஓரளவு அவங்களுக்கு புரியும். ஓகே, அதனால் ஒரு கல்வி நிலையில் பொறுத்த வரைக்கும் யாரோ சொல்லி கொடுத்தா தான் நமக்கு தெரியும். நமக்கே எப்படி தெரியும்? அதே மாதிரி தான். ஓகே, அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்குது. அதனால் அந்த கர்மாவை கடந்து போகணும் அப்படின்றாங்க. சித்தர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
7 நாளைக்கு ஒரு முறை அல்லது 21 நாளைக்கு ஒரு முறை அல்லது 48 நாளைக்கு ஒரு முறை அப்படின்றாங்க. வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை, 48 நாளுக்கு ஒரு முறை போதுமானது. ஓகே. அதனால் இரவு பொழுது இனிமேல்லாம் அந்த பஜனை, தியானம், மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவு தூது பார்க்கணும். ஓகே. மூவி புக் பண்ணலாம். அது படப்பிடிப்பப்போ மட்டும் ஓரளவு தூது பார்த்துக்கலாம். ஓகே. ஆனால் அதேவோட சிந்தனையிலே இருக்கிறதுனால யதார்த்த ரீதியான வாழ்வியலானது வேறு விதமானது. அதாவது அடுத்தடுத்த படிநிலை இருக்குது. ஓகே. இப்போ சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரே ஒரு மைய நிலைப்பாடு மட்டும்தான். அது தன்னைத்தானே துன்புறுத்திக்குது. அது சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் தன்னோட உடலானது ஒரு மிகப்பெரிய ஒரு விலை மதிப்பு இல்லாததான் நினச்சிக்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. இப்போலாம் பாப்புலேஷன் நிறையா பேர் இருக்காங்க. ஓகே. நார்த் இந்தியாவிலாம் இன்னும் பயங்கரமாக இருக்காங்க. இன்னும் உலக நாடுகள்லாம் பயங்கரமாக இருக்காங்க. நிறைய டேலண்டான பர்சன்ஸும் நிறையா பேர் இருக்காங்க. ஓகே. அதனால் சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு பதம், ஒரு பக்குவம், ஒரு பண்பு தேவை. எத்தனை முறை சொல்லியாச்சு ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு, அதுக்கு புரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப மேஜிக்கை பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பயோகெமிஸ்ட்ரி உடையும். அதாவது பயோகெமிஸ்ட்ரினா அது ஃபிசிக்கலாக கிடையாது, மனதின் நிலையில் சொல்கிறேன். மனதுக்கும் ஒரு பண்பு இருக்குது. அப்படின்றப்போ இந்த சோப்பனாங்கி இப்படி தொடர்ச்சியாக ஏற்படுத்துகிறப்போ ஒரு விதமான வெறுப்புணர்வு தான் ஏற்படும். ஓகே. அதனால் எம்எஸ்ஏ மூவி அப்படின்றது கடந்து போக வேண்டிய ஒரு பாதை. ஓகே. கலவையும் கற்றும் மறன்றாங்க. ஓகே. மொத்தத்தில் அது நல்லா கற்கணும். அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு அடுத்த படிநிலையை நோக்கி நகர்ந்து போகணும் அப்படின்றது தான் ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இவங்க தான் போட்டு பாலியல் துன்புறுத்தல், சித்திரவதை அப்படி இப்படின்னு எதோ கொடுமைப்படுத்திக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஓகே. அதுன்னு ஒரு பண்பு நிலை இருக்குது. ஓகே. மனதை நிறைய வகையில் பயன்படுத்தலாம். நல்லா ஒரு செஸ் கேம் விளாட்லாம். அதுக்கப்புறம் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு கோல்டு மெடல் வாங்கலாம். ஏதாவது ஒரு நாட்டுக்கு சேவை செய்யலாம். ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்து நல்லா சம்பாதிக்கலாம். ஏதாவது ஒரு புத்தகம் எழுதலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படிநிலை இருக்குது. அந்தந்த பாதையில் பயணிக்கிறது தான் சரி. ஓகே. அதனால் ஒரு சரியான தீர்வு என்ன அப்படின்னா, கர்மாவை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அப்படின்றது நல்லது. அது ஏன் உழைக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா விளையாடுங்க. உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குமோ, ஃபுட்பாலா, கிரிக்கெட்டா, ஹாக்கி அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு வசதி இருந்துச்சுன்னா ஒன்றும் தெரிவிக்காது. ஏதோ ஒரு விளையாட்டு நல்லா விளையாண்டோம் அப்படின்னாலே நல்ல டோபமைன் கிடைக்கும். ஓகே. அதனால் ஒரு டைரக்டாக நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் என்ன நிலமை, என்ன சுச்சுவேஷன் அப்படின்றது தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறேன். ஓகே. ஆனால் சோப்பனாங்கி மட்டும்தான் நம்ம என்ன சொன்னாலுமே அதுக்கு புரியாத வகையில் தன்னை தூது பார்த்துக்கிறதுனால தான் எரர் ஏற்படுது. அது பப்ளிசிட்டி தான் காரணம். அது படிப்படியாக தான் சரியாகும். ஓகே. என்ன அப்படியே ஒவ்வொரு நாளும் சோப்பனாங்கியால் நமக்கு என்ன பல ட்ரில்லியன் கேஷாக கிடைக்கிது? அப்படி ஒன்றும் கிடையாது. ஓகே. அதோடு தன்னோட வாழ்வியலுக்காக ஒரு போராட்டம். எதுக்கு போராடணும்? ஆல்ரெடி அதுக்கிட்ட காசு இருக்குது. பேசலாம், பழகலாம், நேரில் வரலாம். பிரச்சனையை சால்வே பண்ணக்கூடாதுங்க. அந்த பிரச்சனையாகவே இருந்தால் தான் அவங்க பொழப்பு ஓட்டிக்க முடியுன்ற மாதிரி நினைக்கிறனால தான் அவங்க ஏதோ ஒரு வகையில் எரர் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஓகே. இந்த எம்எஸ்ஏக்கெல்லாம் இயல்பு நிலையாகவே இந்த ஆக்ட்ரஸ் நயன்தாரா, இந்த சோப்பனாங்கி தான் ஒரு தடையாக இருக்காங்க. இது இவங்களே நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் இப்படி தடை ஏற்படுத்தினா இவங்கெல்லாம் ஒரு உயர்வு நிலையில் இருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே. இன்னும் ஒரு சில மருத்துவ ரீதியான விஷயத்தெல்லாம் இருக்குது. நம்ம ஒரு டோபமைனை ஒரு இன்ஜெக்ஷனாக மாற்றி அதை நம்ம இன்ஜெக்ஷனை பயன்படுத்தினா ஈஸியாக அந்த டோபமைன் ஒர்க் அவுட் ஆகும்.
அது எல்லாமே அந்த மெடிக்கல் படிச்சிங்க அப்படின்னா புரியும். அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா மருத்துவ படிப்பு. ஓகே. இவங்களாம் ஏதோ நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே. மனது நிலையை பொறுத்த வரைக்கும் மேன்மை நிலை அப்படின்றது மாறுபடும். சில பேர்லாம் பார்த்துருக்கேன் 80 வயசு 100 வயசு இருக்கும். ஆனால் அவங்க மனது நிலையானது அந்த ஒரு ஒரு பதத்துக்காக தோது பார்த்துட்ருக்கோம். அப்போ தான் அவங்களுக்கு தோணும் நம்ம லைஃப்பில் இன்னும் நிறைய விஷயத்த நம்ம தோது பார்க்கலாமே அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறது, காலம் கடந்து போன மாதிரியான ஒரு நிகழ்வு. ஓகே. அதனால் அவங்களுக்குலாம் புரியல. அதாவது காட்டில் இருந்தால் ஒன்றும் தெரிவிக்காது. சமுதாயமாக வாழ்கிறப்போ ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி வாழணும், வாழ்வியலுக்கு என்னென்ன தேவை, அது எல்லாமே தோது பார்க்கணும். ஓகே. யாரோ ஒருத்தர் சம்பாதிப்பாங்க, யாரோ ஒருத்தர் காரில் கூட்டிகிட்டு போவாங்க, யாரோ ஒருத்தர் நமக்கு எல்லாம் சர்வடையும் செய்வாங்க, யாரோ ஒருத்தர் நமக்கு எல்லாம் தோது பார்த்துக்குவாங்க, நம்ம சும்மா பெட்டில் படுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது நிச்சயமாக சிரமம். ஓகே. அதுதான் சோப்பனாங்கியோட உளவியல் ரீதியான கருத்து. அதைத்தான் ஒருத்தர் ஓரளவு தோது பார்த்தாரு, கடைசியில் அது தோதாகலை. ஓகே. அதனால் இது ஏதோ ஒரு நிகழ்வுக்காக நம்ம இந்த டோபமைனுக்காகவே இப்படி சோப்பனாங்கி தோது பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன லாபம் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா எம்எஸ்சி மூவிலாம் அதிகமாக காசு கிடைக்காது. ஓகே. ஏன்னா ஒரு பேட்டியில் கூட அந்த சகிலா அப்படின்றவங்க ஒரு பேட்டி சொன்னாங்க, நான் நிறையா மூவி நடிச்சிருக்கேன், ஆனால் நான் அந்தளவுக்குலாம் சம்பாதிக்கல அப்படின்றாங்க. அதனால ஒரு லிமிட்டேஷன் தான். ஓகே. அதனால் ஒரு பதம் பக்குவம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே. சரி, நான் திரும்பவும் சொல்கிறேன், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை பயன்படுத்துங்க. ஒரு பதம் பக்குவம் அப்படின்றது அவசியம். ஓகே. அது பேசலாம், பழகலாம், ஒரு இடத்துல ட்ராவல் செய்யலாம், ஒரு பண்பான நிலையில் உறங்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகே. அதனால் ஒருத்தரை ஜெயிக்கிறன்ற பேரில் மடத்தனமாக இருக்கக்கூடாது. ஓகே. சரி, அடுத்த தகவல். ஒரு சில பேர் எங்களையும் இந்த மூவியில் புக் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பொறுமையாக பதமாக தான் நம்ம தோது பார்க்கணும், அவசரப்படக்கூடாது. ஓகே. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மூவி புக் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு யூனிவர்சல் பர்மிஷன் இருக்கணும், எர்த்தலா பர்மிஷன் இருக்கணும். ஓகே. சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு இன்னும் அவ்வளோவா புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு விதிவிலக்கு இருக்குது. ஓகே. எனக்கு மட்டும்தான் விதிவிலக்கு இருக்குது. மற்ற நபருக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு டைட்டிலோ, ஒரு சாங்கோ, ஏதோ ஒரு ஸ்டோரியோ, ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவோ, இல்லை ஒரு டப்புடு மூவி ஊருப்பட்ட பர்மிஷன் வாங்கணும், ஊருப்பட்ட காசு கொடுக்கணும். அதனால தான் அவங்களாம் அந்த மாதிரிலாம் தோது பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஏன் நிறைய பேர் இந்த மாதிரி டப்புடு மூவிஸே எடுத்துகிட்டு நடிச்சுட்டு போகலாமே? அப்படி கிடையாது. ஏன்னா காசு கொடுக்கணும் அவங்களுக்கெல்லாம். நிறையா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே. எனக்கு விதிவிலக்கு இருக்கிறனால நான் ஓரளவு தோது பார்க்குறேன். ஆரம்ப காலகட்டத்தில் நிறையா பேர் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எடுத்து நடிங்க, டைட்டில் எடுத்துக்குங்க அப்படின்னு. எனக்கு போதுங்க, நான் என்னோடய சொந்த கதையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் இப்போ ஓரளவு நான் தோது பார்க்குறனால அவங்க சரி ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம், அவர் இப்போ தான் நம்மளை தோது பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே அப்படின்றாங்க. ஓகே. அதனால் யதார்த்தமாக ஒரு மூவி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு இன்னும் எர்த்தலா பர்மிஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் யூனிவர்சலாக பர்மிஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் அது ஒரு படிநிலை இருக்குது. ஒரு 1000 புக்காவது படிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கணும். அதாவது ஒரு 1000 புக்கு படிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 1000 மூவிஸாவது பார்த்துருக்கணும். அது இல்லாமல் வாழ்வியலோட யதார்த்தமானது ஒரு பதமான ஒரு நிலையில் நமக்கு தோதாக இருக்கணும். இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமையிறப்போ மட்டும்தான் ஒரு மூவி புக்கிங்கு, அதுக்கப்புறம் அந்த படப்பிடிப்பு எல்லாமே தோதாகும். ஓகே. அதனால் எதையுமே எடுத்தவங்க அவுத்தன்றதெல்லாம் ரொம்ப சிரமம். ஓகே. அதனால் ஒவ்வொன்றும் ஒரு பதம் தான். ஓகே. ஒவ்வொரு பதத்தில் தான் நம்ம ஓரளவு தோது பார்க்கணும். ஓகே. அதனால் அவசரப்படாதீங்க. நானும் தோதாகிறப்போ எல்லாமே தோதாக அமையும். ஓகே. சரி, அடுத்த தகவல். அதாவது இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் ஓரளவு தோது பார்க்கலாம். தற்சமயம் இந்த சேலம் மாவட்டம், இந்த காந்தி நகர்
அப்படின்னு சொல்லிட்டு பனமரத்துப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி நகர் இருக்குது. அங்கே ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் வந்து நீர் நிரப்பினாலுமே அது ஒரு குளம் மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் இப்போ நிறையா குடியிருப்புகளை வீடெல்லாம் வந்துட்டாங்க. அப்படியே அந்த இடத்துல ஏரியில் நீர் நிரப்புனாலும் அது அது ஒரு தனியாக இருக்குது. அது ஒரு குளம் மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் எந்த ஒரு நீர்நிலையோடையோ ஒரு மலைப்பகுதிகளோடையோ ஒரு தொடர்பு இல்லாத மாதிரி ஒரு தனியாக இருக்குது. அது ஒரு குளம் மாதிரின்னு வச்சுங்க. ஆனால் கொஞ்சம் பெரிய குளம் அப்படின்ற மாதிரி. இப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீர் நிரம்பினது அப்படின்னா எங்களுடைய வாழ்வியலுக்கு வந்து போராட்டமாக இருக்கும் அப்படின்றாங்க. வேளாண்மைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அப்போ பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஓரளவு அவங்கவுங்களே தோது பார்த்துக்கிறாங்க. அதனால் அந்த நிலப்பகுதியானது இந்த மாதிரி அரசாங்கத்தோட நாற்று பண்ணை, அதாவது இந்த செடியெல்லாம் வளர்த்துவாங்கள்ல, அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஓகே. ஆனால் இந்த கிணத்து தவளைன்ற துரோகியர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்படியே அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து எனக்கு எதிராக திருப்பி விட்றான். அவனே சொல்கிறான், அந்த மாதிரி அந்த ஏரியெல்லாம் சுத்தப்படுத்திடுங்க, தண்ணி நிரப்பிடுங்க, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற புறம்போக்கு நிலத்தெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு விலக்கிட்டு எல்லாரையும் துரத்தி விட்ருங்க, இப்படிலாம் ஐடியா சொல்கிறான். அது எப்படி தோதாகும்? ஏன்னா அங்கேயே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. திடீர்னு அவங்கள வெவ்வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். அங்கே புறம்போக்கு நிலத்துக்கு எப்படியாவது பட்டா வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஓரளவு வீடாக அமைச்சிக்குவாங்க. அப்படி தான் ஓரளவு ரியாலிட்டியாக தோது பார்க்குறதுன்றது தான் சரியாக இருக்கும். ஓகே. அதனால் இவன் ஒரு நியாயம் சொல்கிறான், நியதி சொல்கிறான் அப்படின்றலாம் தோதாகாது. இப்போ இவன்கிட்ட காசு இருக்குது, வேறு இடத்துல நிலம் வாங்குவான், இவன் வீடு கட்டிக்குவான், மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால் இவங்க இத்தனை வருஷமாக வாழ்ந்தாங்க அதே புறம்போக்கு நிலத்தில், அப்போல்லாம் எதுவும் சொல்லலை. இவங்ககிட்ட இப்போ காசு இருக்குன்னு இந்த மாதிரி ஏரியில் தண்ணி நிரப்பிடுங்க, இங்கே இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலத்தை எல்லாத்தையும் துரத்தி விட்ருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி நியாயம்? ஓகே. அதனால் அவன் சொல்கிறதுன்றலாம் தோதாக்குறதுன்றது நிச்சயமாக சிரமம். ஓகே. ஏன் அப்படின்னா உளவியல் ரீதியான ஒரு விஷயம். அதனால் அந்த பனமரத்துப்பட்டி ஏரி ஓகே. காந்திநகர் ஏரியை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் ஏதாவது ஒரு நாற்று பண்ணை மாதிரி பயன்படுத்தி இருக்கிறதுன்றது தான் யதார்த்த ரீதியாக தோதாகும். அதாவது கொஞ்சமாவது ரியாலிட்டியான ஒரு லைஃப் ஸ்டைலாக தோது பார்க்கணும். ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த காந்தி நேரத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, அது ரொம்ப ஒரு இருடலாக இருக்குன்றாங்க. ஒரு சில பேர் அது பரவாயில்லைங்க, அங்கே இருக்கிறனால தான் ஓரளவுக்கு கடை எல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. ஒரு வேளை அது உங்களுக்கு உறுத்தலாக இருக்குது அப்படின்னா வேறொரு பகுதிக்கு நம்ம மாற்றலாம். அதாவது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் அதிகமாக சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க, ஆனால் தீர்வு சொல்ல மாட்டாங்க. பிரச்சனை மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் எப்படி தீர்வு சொல்லணும்? அப்போ தான் தோதாகும். ஓகே. நாங்கள் ரொம்ப பெரிய புத்திசாலிங்க, பிரச்சனையை சொல்கிறோம், நீங்கள் தீர்வு கண்டுபிடிச்சி செயல்படுத்துங்க, நாங்கள் கூட போட்டி போடுறோம் அப்படிம்பாங்க. அப்படிலாம் தோதாகாது. ஒரு பிரச்சனையா, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றதும் சொன்னால் தான் தோதாகும். ஓகே. அதனால் இந்த கிணத்தால ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டான், ஆனால் அவங்க அண்ணன் பயங்கரமாக சாப்பிடுவா. அப்படி அதுவும் ஒரு போட்டியாளர் மாதிரி தான். அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து ஒரு போட்டி போடுறாங்க. ஓகே. அதனால் எனக்கு அவங்க துன்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதனால் அவங்க துன்பத்துக்கு நான் ஒரு தீர்வாக ஒரு நியாயத்தை சொல்கிறேன். ஓகே. ஏன்னா யார் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகே. அதனால் ஓரளவு எல்லாம் தோதாக அமைச்சிச்சு அப்படின்னா அந்த கடையை நம்ம மாற்றலாம். ஓகே. ஓரளவு அங்கே இருக்கிறது உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லனா ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஓகே. சரி, அடுத்து உளவியல் ரீதியான விஷயம். அக்கௌண்ட்டில் காசு கிடைக்கிற வரைக்குமே திக்கும் கருக்குன்னே தான் இருக்கும். ஏன்னா நிஜமா பொய்யா, காணல் நீரா, அப்படியா இப்படியான்னு மனமானது வேதனையில் தான் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் காசு கிடைச்சா மட்டும்தான் ஓகே, எல்லாமே நிஜம்தான், உண்மை தான் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மனமானது ஒரு அமைதி நிலை பெறும். ஓகே. அந்த வகையில் அரசாங்க நிலையில் ஓரளவு தொகை கிடைக்கிறப்போ நிச்சயமாக நம்ம நிறையா வகையில் தோது பார்க்கலாம். ஓகே. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இங்கே தான் அப்படி ஓரளவு அப்படி பண்ணால் தான் காசு கிடைக்கும், இப்படி பண்ணால் தான் காசு கிடைக்கும், அப்படிலாம் கிடையாது. இன்னும் அப்ரா கண்டிஷன்லாம் போனால் சாதாரணமாக ஒரு ஆப்பில் வந்து சம்பாதிக்கிறாங்க. இங்கே ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறத விட
ஆப்பில் பல மடங்கு சம்பாதிக்கிறாங்க. இத்தனைக்கும் ஒரு நியாயமாக தான் சம்பாதிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஓகே, அதனால் நியாயமான பாதையில் பயணிக்கிறதுனால நிறையவே சம்பாதிக்கலாம். அதெல்லாமே கரெக்டாக இன்னும் பல மடங்கு கிடைக்கும். ஓகே, யதார்த்த உண்மையாக நிறையா பேர் இருக்காங்க. ஓகே, அதனால் சம்பாதிக்கலாம். ஓகே, சரி. அப்பப்போ நம்ம சில கேள்விக்கு பதில் சொல்லட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், நமக்கு நிறைய விஷயம் தோதாகும். ஒருவேளை நம்ம கேள்விக்கு பதில் சொல்லலைன்னு வச்சிங்க, அது அவங்க என்னென்னமோ நினச்சி அதுக்கப்புறம் நமக்கு எறாத்தான் மாறும். அதனால் நம்ம பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஓரளவு நல்லதாக மாறும். ஓகே, சரி. நன்றி, வணக்கம், பாய்.